ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காளான் கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றிட்டு சால்ட்டு, காளான் இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூடயே சின்ன உள்ளி, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடயே உங்களுக்கு வேணுங்க அளவு தக்காளியும் நல்லா சின்னதாக வெட்டி கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டதுக்காக ஒரு சின்ன கிண்ணத்தில் பெருஞ்சீரகம், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு அந்த காளானில் இருக்கக்கூடிய அந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு 4 துண்டாக சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கி முடிச்ச பிறகு கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு குக்கரில் எண்ணெய் நம்ம அப்புறம் எடுத்து வச்சோம்ல தாளிக்கிறதுக்காக அதெல்லாம் போட்டுட்டு அது கூடயே 2 பல்லாரி 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை சேர்த்து விட்டுட்டு நமக்கு வெட்டி வச்சுருக்க காளானும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டிக்கோங்க. வேணுங்க அளவு உப்பு போட்டுக்கோங்க. கிண்டி முடித்த பிறகு ஒரு 3 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் மல்லி இலையை மேல்டாப்பில் தூவி விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு தேவையான காளான் கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.